என்னன்னு பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. ஆச்சரியங்க இந்த வசனத்தை படிச்ச போது. இது ரொம்ப கேஷுவலா இருக்கும். இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஆக்சுவலா ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் நிறைய செய்ய சொன்னாரு. திரைச்சீலை செய்ய சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டி செய்ய சொன்னாரு, மேஜை செய்ய சொன்னாரு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெண்கல தொட்டி எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்ய சொன்னாரு. ஆனா ஒரு இடத்துல கூட நாக்காளி செய்ய சொல்ல மாட்டாரு. மேஜை செய்ய சொல்வாரு, நாக்காளி கிடையாது. ஒரு இடத்துல கூட நாக்காளி இருக்கவே இருக்க. நாக்காளியோ முக்காலியோ ஆசனம்னு ஒண்ணு இருக்காது. இந்த இடத்துல வசனம் சொல்லுது ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும்? எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆசாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆசாரியன் என்ன செய்யக்கூடாதான்? உட்காரக்கூடாது, நிக்கணும். எங்க நிக்கணும்? ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிற நாளளவும் ஆசாரியன் நிற்க வேண்டும். அதான் உண்மை. ஏலி என்ன பண்ணிட்டாரு? சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுவும் எங்க உட்கார்ந்துட்டாரு? ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில. ஒருத்தனும் உள்ள போக விடாம உட்காந்துட்டான். வாசல் நிலையிட்ட உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் ஜனங்கள் பிரவேசிக்காதபடிக்கு தடையாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிக்கணும். எதுக்கு நிக்கணும்? வழிகாட்டுறதுக்கு நிக்கணும். நீங்க இப்ப கூட பார்த்திருப்பீங்க, நம்ம சர்ச்சில் வாசல்ல மூப்பர்கள் நிப்பாங்க. எதுக்காக நிக்கிறாங்கன்னா வரவங்களை வரவேற்று உள்ளே அனுப்புறதுக்கு. உள்ள வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க, அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க, அங்க போய் உட்காருங்கன்னு சொல்றதுக்கு, அவங்களை வழிகாட்டுறதுக்கு நிப்பாங்க. ஆனா ஆசாரியன் என்ன பண்றாரா? வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. அவர் நிக்க வேண்டியவர். வரவனை உள்ளுக்குள்ள அழைச்சு கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த வாசல்ல நிக்க வச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற 12 அப்பனா என்ன, பொன் குத்து விளக்குனா என்ன, இத பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியவன் தான் ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? யாரும் உள்ள போக தடுக்கிறது. இன்னைக்கும் அநேக ஊழியங்கள் அந்த நிலைமையில தான் இருக்குது. எந்த நிலைமையில? ஒருத்தரையும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்தத்துக்குள்ளேயும் போக விடாம. அன்னைக்கு போக முடியாது, இன்னைக்கு போலாம். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திரைச்சீலை கிழிஞ்சாச்சு. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் வாசல்ட்டே நிக்கிறான். மீடியேட்டர், ஆண்டவர்கிட்ட போக விடாம தடுக்கிறவங்க. நான் சொல்லுவேன், இந்த விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த சுயாதீன பிரமாணத்தினுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல, you don't have any mediators in New Testament church. இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேர வைப்பதற்கு உதவி செய்கிறவர்கள். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா ஒரு வெளியே இருக்கிறவனை உள்ளே கொண்டு வர வேலை ஒரு சுவிசேஷகனுடைய வேலை. கொண்டு வந்து விட்ட உடனே ஒரு அப்போஸ்தலர் உபதேசத்துல அவனை நடத்துறது மேய்ப்பனுடைய வேலை. அப்படி நடத்துகிறவனுக்கு ஆழமான சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறது ஒரு போதகனுடைய வேலை. அப்படி ஆழமான சத்தியங்களை கேட்டு தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேரும் போது பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை உரைத்து இன்னும் ஆண்டவரோடு கூட கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர பண்ண வேண்டியது ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. இந்த 5 பேரும் சேர்ந்து அவனை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தள்ளி உட்கார வைக்கணும். இதுக்கு தான் அந்த 5 பேர் வெளியே நிக்கிறாங்க. வாசல் நிக்கிறவங்களோட வேலை என்ன? உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு அவனை தேவனோட உட்கார வைக்க வேண்டியது வேலை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இவங்களே நடக்குது. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்டு சொல்றோம், நாங்க வாங்கி சொல்றோம். எதுவா இருந்தாலும் எங்கிட்ட வாங்க. தேவ சித்தம் அறிய வேண்டுமா? எங்கிட்ட வாங்க. தீர்க்க தரிசனம் அறிய வேண்டுமா? எங்கிட்ட வாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசல்ல நின்னுகிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு தேவ சித்தத்தை கேட்டுக்கிட்டு குறி கேட்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. இதான் நடக்குது. இன்னைக்கு வாசலண்டையில உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கள் அதிகம். தேவனோடு கூட நெருங்கி சேர விடாதபடிக்கு தங்கள் பக்கம் திருப்புகிறவர்கள்.
ஊழியனுடைய வேலை, ஊழியத்தினுடைய வேலை தேவன் பக்கம் ஜனங்களை திருப்புவது. ஊழியக்காரன் தான் பக்கமா என்னைக்கு ஜனங்களை திருப்புறானோ, தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி, தனக்குன்னு ஒரு கிரௌட உருவாக்கி, மாசம் அவங்களுக்கு தக்க வச்சு கொள்ளுகிற மாதிரி வாக்குத்தத்தம், நான் போதகர்களை சொல்லவில்லை, மேய்ப்பர்கள் அதை செய்யணும். ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு. நான் சொல்றது நிறைய பிரைவேட் ப்ராஃபிட்ஸ், தனியார் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது ஊழியம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கிரௌட பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கிரௌட பிடிச்சு வச்சுக்கிட்டு மாசம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கலெக்ட் பண்றதுக்கான, நான் சொல்றேன், அவர்களா இவங்களுக்கு அனுப்புவது வேறு. நீங்க உங்களை ரிமைண்ட் பண்ணாதீங்க, என் ஊழியம் இருக்கு, நம்ம ஊழியம் இருக்கு, மறந்துடாதீங்க. நம்முடைய புக்கை அனுப்பி அந்த புக்கில் பேங்க் டீடைல்ஸ் போட்டு மறந்துடாதீங்க. தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. உன்னுடைய தேவையை பரலோகம் சந்திக்கும், எப்படி வேணாலும் சந்திக்கும், யார் மூலம் வேணாலும் சந்திக்கும், எந்த காக்கா எப்படி வேணாலும் வரும். இன்னைக்கு நிலையண்டியில உட்காந்துக்கிட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டா, அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆண்டவர்கிட்ட போக விடாம இவங்க பக்கமே திருப்பிக்கிற எத்தனையோ ஏலிக்கள். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்கள் தேவை. எதற்கு? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா. உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க. ஒரு டீச்சர் உங்க பையனை உருவாக்குறாங்க, ஒரு மாஸ்டர் உருவாக்குறாரு. 6வது வரைக்கும் ஒரு மாஸ்டர், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரு மாஸ்டர், காலேஜுக்கு ஒரு மாஸ்டர். இவங்க எல்லாம் மாறி மாறி ஒரு செட்டப்பா இருந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி அவனை இன்ஜினியரோ டாக்டரோ ஆக்கி விட்டுறாங்க. இப்படி ஆக்க விடாம அந்த 6வது வரைக்கும் இருக்கிற 5வது வரைக்கும் டீச்சரே, நீ என்னனாலும் எப்படினாலும் எங்கிட்டே வா, நானே உனக்கு சொல்லி தரேன், நீ ஏன் வெளியே போற, உனக்கு தான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டா ஒத்துப்பீங்களா? 5வதுக்கு மேல போக விடாம வச்சுட ஒத்துப்பீங்களா? இல்ல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கும் போது அந்த 12வது படிக்கிற டீச்சர் மாஸ்டரோ என் கூடயே இருங்க, நானே பாத்துக்கிறேன், உங்க ஃபியூச்சர்ல எதா இருந்தாலும் எங்கிட்டே வாங்க, நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் கடைசியா அவனுடைய விஷன் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம், அதுக்கு தான் அந்த 5 வகையான ஊழியம். அடுத்த ப்ராடக்ட் அனுப்பிட்டே இருக்கும், மேனுஃபேக்சர் பண்ணி. அவன் அடுத்து அப்படியே ஒரு ஊழியக்காரனாகி உலகம் ஃபுல்லா போனா, உலகம் எங்கும் ஊழியர்கள் பரம்பி இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் குடோன் மாதிரி, அதான் விளைவு. இன்னைக்கு என்னாச்சு, நிலையண்டையில் உட்காந்துக்கிட்டாங்க, வாசல் நிலையண்டையில். ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர விடாதபடிக்கு சில ஊழியர்கள். அன்னைக்கு உள்ள ஊழியர்கள்லாம் பாருங்க, நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்க கிட்ட இருந்து கிளைகள் போய்கிட்டே இருக்கும், பிரான்சஸ் போயிட்டே இருக்கும். 100 ஊழியர்கள் 50 ஊழியர்கள் போயிருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து எத்தனை பெரிய ஊழியர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பிரான்ச் போக விட மாட்டோம். யாராவது போகிறனாலும் ஒத்துக்க மாட்டோம். யாராவது வந்து ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா முதல்ல எங்கிட்ட பேசட்டும். உங்ககிட்ட பேசுனது கர்த்தரே கிடையாது. ஏன் ஏலிகிட்ட பேசாம சாமுவேல்கிட்ட பேசலாமே, தப்பு கிடையாது. இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் எதையும் குறை சொல்ல வேண்டும்னு சொல்லல, அவன் வழியில் அவனை விடுங்க. நீங்க ஏன் நிலத்தண்ணியில உட்காந்துக்கிட்டு உள்ள போக விடாம தடுக்கிறீங்க? ஏலியோட முடிவு என்ன தெரியுமா? இப்படியே உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தவர் கடைசியா என்ன ஆயிட்டார் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்துல படுத்து கொண்டிருந்தான். நிக்க வேண்டியவன் உட்கார்ந்தவன் படுத்துட்டான் தன்னுடைய ஸ்தானத்துல. ஊழியம் படுத்துருச்சு. சிலர் சொல்றாங்க நல்லா வந்த மினிஸ்ட்ரிங்க திடீர்னு அப்படியே படுத்துருச்சு. ஆமா, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த உலக பிரகாரமான எம்என்சி கம்பெனிகளுக்கு, அரசாங்கத்துக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறவங்கள ஒருவேளை அந்த கவர்மெண்ட் கவனிக்காம கூட விட்டுரும். 58 வருஷம் 60 வருஷம் வேலையே பார்க்காம கூட ஓபி அடிச்சுட்டு ரிட்டையர் ஆனவங்க கூட இருக்கிறாங்க. சின்சியரா வேலை பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுல தப்பு செஞ்சுட்டு அந்த தண்டனைக்கு மாட்டாம தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம பார்க்கறமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை, ஹெவன்லி கவர்மெண்ட், அது சொல்லாம கொல்லாம அழகா தூக்கும், அழகா படுக்க வைக்கும். எங்க படுக்க வச்சுச்சுன்னு உங்களுக்கே தெரியாது, படுத்திருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம்னு. அதெல்லாம் கரெக்டா ஆபரேஷன் ஆண்டவர் செய்வாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு இதான் பிரச்சனை. மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் ஓடிட்டு முடியும் போது அப்படியே மேலே போயிடணும், அடுத்த கிளையை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பவுல் ஆரம்பிச்சாரு, பவுலுக்கு பையன் கிடையாது, பவுலுக்கு பேர பையன் கிடையாது, மெயினா பவுலுக்கு மருமகன் கிடையாது. ஆனா பவுல் ஆரம்பிச்ச மினிஸ்ட்ரி இன்னை வரைக்கும் நடக்குது.
இன்னைக்கு நமக்கு அப்புறம் நம்ம அப்படியே பார்த்து பார்த்து ஒப்படைச்சிட்டு போறோம். பையன்கிட்டையும் மருமகன்கிட்டையும் பேரங்கிட்டையும் கரெக்டா ஒப்படைச்சிட்டு போறோம். அடுத்த ஜெனரேஷன்ல மினிஸ்ட்ரி படுத்துருது பாத்தீங்களா? அவங்க ஜெனரேஷன்ல இருந்த மினிஸ்ட்ரி இவங்க ஜெனரேஷன்ல விஸ்தாரமாகல பாத்தீங்களா? இன்னைக்கு 1 மடங்கு இருந்தா அடுத்து 2 மடங்கு ஆயிருக்கணும்ல. 2 மடங்கு இருந்தா அடுத்து எலிசா வரும்போது 4 மடங்கா மாறணும்ல. ஏன் மாறல? 25,000 பேர் நடத்துற சபை அடுத்த ஜெனரேஷன்ல 8,000 மாறிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன்ல 4,000 மாறும். ஏன் மாறுது? காரணம் என்ன? உண்மையிலேயே வளர்ச்சி தானே இருந்திருக்கணும், படுத்துருச்சு பாருங்களேன். அதாவது நம்ம சொல்லிக்கலாம், அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாது, எங்க மினிஸ்ட்ரி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஓவராலா எல்லாருக்கும் தெரியும், போன ஜெனரேஷன்ல இருந்த அந்த ஊழியம் இப்ப இல்ல, அது படுத்துருச்சுங்க. ஏன்? ஏலி படுத்துட்டாரு. நீ யார் தெரியுமா? போன ஜெனரேஷன்ல எவனையும் உள்ள விடாம உட்காந்துட்டு இருந்தவன். யாரும் வந்துடக்கூடாது, எந்து நான் தான் பண்ணுவேன், நானும் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் யாரும் கிடையாது, யாரா இருந்தாலும் என்ன பார்த்துட்டு தான் ஆண்டவரை பார்க்கணும் சொன்னவெல்லாம் அடுத்த ஜெனரேஷன்ல படுத்துருவான். மினிஸ்ட்ரி நம்ம சொத்து இல்லை. இந்த மினிஸ்ட்ரிக்கு நம்மளை அழைச்சது கர்த்தருடைய கிருபை. உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அவ்வளவுதான் வசனம் சொல்லுது. இது என்னோடது அல்ல. இதை முடிச்ச உடனே அப்படியே அடுத்தவங்க, அது யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னா கூட கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா பையன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே பையனை வளர்க்க கூடாது, மருமகன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே மருமகனை வளர்க்க கூடாது. கர்த்தர் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரோ கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படியே மினிஸ்ட்ரிய யார் கைக்கும் போய் விடாம உங்க அடுத்த ஜெனரேஷன்ல அது படுத்துறோம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல என்ன ஆகும் தெரியுமா? இல்லாமல் போயிடும். ஏலியோட வம்சமே இல்லை பாருங்களேன், ஏலியோட வம்சமே காணாம போச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் வந்துட்டாரு, ஏலியோட கதை முடிஞ்சு. அதைத்தான் சொல்றேன், உன் மினிஸ்ட்ரி நல்லா நடக்கணும்னா, தலைமுறை தலைமுறையா இருக்கணும்னா, கர்த்தர் வருமளவும் இந்த ஊழியம் நடக்கணும்னா, முதல்ல உன் விஷன் கரெக்டா இருக்கணும். முதல்ல உனக்கு கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வசனம் சரியாக இருக்கணும் ஊழியத்துக்கான. அடுத்தபடியா கர்த்தர்கிட்ட ஜனங்க போறதுக்காக தான் நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் நீங்க எல்லாம் வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கர்த்தர்கிட்ட போகணும்ன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ உன் பக்கம் ஜனங்களை திருப்புகிறவனாய் அல்ல, கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனாய் மாறணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய மிஸ்டேக் அங்கதான் இருக்குது, தாம் பக்கம் திருப்புறாங்க. நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு ஊழியங்கள் தேவன் வர்ஷிப் பண்ணணும், காடை தான் வர்ஷிப் பண்ணணும். இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் ஆகிட்டு இருக்கு. கர்த்தருடைய கிருபை, இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணவங்களாம் 1-1.5 வருஷமா காணாம போயிருக்கிறாங்க. அது வரைக்கும் சோத்திரம். இப்பவும் ஒரு சிலர் மட்டும் ஆன்லைன்லயும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 வருஷமா எல்லாம் அடைச்சதுனால இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆளெல்லாம் காணாம போச்சு. தாம் பக்கமா வித்தியாசமா பேசி, அப்படியே டிஃபரெண்டா பேசி, மிமிக்ரி பண்ணி, அப்படியே நூதனமான உபதேசத்தை பேசி, எப்படியாவது ஜனங்களை கவர் பண்ணணும், தாம் பக்கம் திருப்பணும்னு சொன்னதெல்லாம் இப்ப காணாம போயிருச்சு ஒரு 1.5 வருஷமா. இது ஒருவேளை திருப்பி எல்லாம் நார்மலாச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் திருப்பி. ஆனா விசுவாசிகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, there is no mediators. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட சேரணுமோ நெருங்குங்க. கர்த்தரோட நீங்க பேசுங்க. பேசுகிற தேவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பல நேரங்களில் ஊழியர்கள் கெட்டு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்க போய் ஒரு தீர்க்கதரிசி சும்மா தான் இருக்கிறாரு, அவர் வீடு தேடி போய் இல்ல அவருக்கு போன் பண்ணி, ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, என் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாரு, ஏன் உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்களே கேளுங்க. நல்ல இதுக்கு என்ன தெரியுமா உடனே சொல்றாங்க, அதுக்கு தானே தீர்க்கதரிசி இருக்கிறார். ஓ எதிர்காலத்தை நீ கேட்கறதுக்கு தீர்க்கதரிசி கிடையாது. என் ஃபியூச்சர் எனக்கு தெரியணும், இதுக்கு எதுக்கு தீர்க்கதரிசி? என் ஃபியூச்சர் எனக்கே தெரியலனா there is a mistake in my spiritual life. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியலனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்காரர் உங்களை வெளியே கூட்டிட்டு போவாரா இல்லையாராங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவர் என்ன வெளியே கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு கேளு அப்படின்னு பசங்க கிட்டயோ இல்ல வேற யார்ட்டையோ சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவில் சண்டைன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கணவன் மனைவி இருக்கும் போது அம்மா சாப்பாடு போட சொல்லு, ஏமா சாப்பாடு எடுத்து வைமான்னு சொன்னார்னா ரிலேஷன்ஷிப் கரெக்ட். இவரு உங்க அம்மாவை சாப்பாடு கொண்டாட சொல்லு அப்படின்னா
இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே தான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை பத்தின விஷயத்தை நீங்கள் தான் உட்கார்ந்து தேவனோட பேசணும். இன்னொரு ஆளை கூட்டு வந்து அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா உனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ மிஸ்டேக், ஏதோ ஒரு பிரிவினை இருக்குன்னு அர்த்தம். அந்த முடிவுக்கு வாங்க. தீர்க்க தரிசனம் எப்ப தேவை? நீங்க ஸ்தம்பிச்சு போய் நிப்பீங்க, ஒரு முடிவெடுக்க முடியாம இருப்பீங்க, என்ன செய்யலான் இருக்கும், ஒருவேளை உங்களால ஜெபிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும், நீங்க உடைய மனபாரத்தோட இருப்பீங்க. அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனத்துக்கு நீங்க தேட வேண்டாம், அது தானா வரும். ஏன் தெரியுமா? தீர்க்க தரிசியை நீ தேடி போறதை விட தேவன் உன்னை தேடி வருவார். அவர் இன்னும் அதிகம் உன்னை நேசிக்கிறார். ஐயோ என் பிள்ளை இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேனு கழுதையை திறந்து கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க பண்ற மிஸ்டேக்கே நீங்க ஊழியக்காரனுக்கு எடுத்துறீங்க. ஊழியக்காரங்கிட்ட போய் என்ன சொல்றாரு, என்னை பத்தி என்ன சொல்றாரு, என் பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு, என் பையனை பத்தி என்ன சொல்றாரு, எதிர்காலத்தை என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க போய் கேளுங்க. அதுவும் லாக்டவுன்ல சும்மா தானே இருக்கீங்க, நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்க்கறத விட்டுட்டு நல்லா உட்காந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைபடுவார். ஊழியக்காரங்களை புரோக்கர்ஸ் மாதிரி மாத்தாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் தேவன் உனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு தேவையானதை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அடுத்தபடியா ஏலிகிட்ட இருந்த அடுத்த பிரச்சனை என்ன? 3வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னு இருக்கு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நைட்ல கூட எரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது, சாயங்காலம் தொடங்கி 21வது வசனம், சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. வசனம் சொல்லுது விளக்கு அணையவே கூடாது. இது இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 24:2, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடிந்து பிழித்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. 2வது வசனம் தெளிவா சொல்லுது, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, ஆல்வேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணைந்து போகக்கூடாது.